வணக்கம். பணத்தை எங்க முதலீடு பண்ணலாம்னு யோசிக்கும் போது கில்ட் ஃபண்ட், கார்ப்பரேட் பாண்ட், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு விதவிதமான பேர்கள் உங்களை ரொம்ப குழப்புதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இதுல எது உங்களுக்கு சரியா இருக்கும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருந்தா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த குழப்பமான தேர்வை ரொம்ப எளிமையாக்குறதுக்கு தான் இந்த விரிவான அலசல். சரி, வாங்க இந்த சிக்கலான முதலீட்டு வழிகளை ஒவ்வொன்னா உடைச்சு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஃபண்டு வகைகளை முதல்ல தெரிஞ்சுப்போம். பாருங்க, ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னா முதல்ல இந்த ஃபண்டுகள் ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கில்ட் ஃபண்டுகள். இது என்னன்னா, நம்ம பணத்தை பெரும்பாலும் அரசாங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்வாங்க. அதனால கடன் ரிஸ்க், அதாவது நம்ம பணம் திரும்ப வராம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க நேரடியா அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குற மாதிரி தான் இது. அடுத்து கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுகள். இத ஒரு மிடில் கிரவுண்ட்னு வச்சுக்கலாமே. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப சேஃப் இல்ல, ஆனா ரொம்ப ரிஸ்கான ஃபண்டுகள் அளவுக்கு ஆபத்தும் இல்ல. இங்க உங்க பணம் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கடனா போகுது. இப்ப கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுகள். பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? இதுல ரிஸ்க் ஜாஸ்தி. எதுக்கு? அதிக ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் குறைவான கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற கம்பெனிகளோட பாண்டுகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிள் ரூல் தான், மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன். இந்த மூட மட்டும் இல்லாம டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது ஒரு பச்சோந்தி மாதிரி. ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருப்பாரு. சரி, நாம இப்போ நம்மளோட மெயின் 3 ஃபண்டுகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு, ரிஸ்க்கும் ரிட்டர்ன்ஸும். இப்ப இந்த ஃபண்டுகளை நேருக்கு நேரா வச்சு எது பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாருங்க. மொத்த விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா காட்டுது. கிரெடிட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா கில்ட் ஃபண்ட்ல ரொம்ப கம்மி, ஆனா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ல ரொம்ப அதிகம். அதே மாதிரி தான் அதிலிருந்து வர்ற வருமானமும் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க யாருக்கு கடன் கொடுக்கறீங்கிறது தான். ரொம்ப சேஃபான அரசாங்கத்துக்கா இல்ல அதிக லாபம் தரக்கூடிய கம்பெனிகளுக்கா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் உங்க மொத்த ரிஸ்க்குமே அடங்கியிருக்கு. இந்த சார்ட் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுகள் பொதுவா குறுகிய மெச்சூரிட்டி ரேஞ்சில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால கில்ட் ஃபண்டுகளை விட இதுல ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுகள் பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் நல்லா ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு கம்பெனி பணத்தை திரும்பி கொடுக்காம டிஃபால்ட் ஆனா கூட அதோட பாதிப்பு பெருசா இருக்கும். இதுதான் இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க். சரி, நாம இப்ப 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். வட்டி விகித சுழற்சி. இப்போ நமக்கு ஃபண்டுகள் பத்தி தெரிஞ்சிடுச்சு. ஆனா எந்த டைம்ல எந்த ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதானே $1 மில்லியன் கேள்வி. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப முதல் சினாரியோவை எடுத்துக்கலாம். ஒருவேளை வட்டி விகிதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையுதுன்னு வெச்சுப்போம். அப்போ என்ன நடக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும் போது கில்ட் ஃபண்டுகள் தான் ஹீரோ. எப்படின்னு கேக்குறீங்களா? புதுசா வர்ற பாண்டுகளுக்கு வட்டி கம்மியா இருக்கும்போது ஏற்கனவே நம்ம கிட்ட அதிக வட்டியோட இருக்க பழைய பாண்டுகளோட மதிப்பு தானா ஏறும். இந்த விலை உயர்வு தான் உங்க ஃபண்டோட என்ஏவியை ஏத்தி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரி, இப்போது அப்படியே உல்டாவா யோசிப்போம். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறுதுன்னா அப்போ என்ன ஆகும்? இப்போ கேமே மாறிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும்போது கில்ட் ஃபண்டுகள் கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுகள் அதோட ஷார்ட்டர் மெச்சூரிட்டி பீரியட் காரணமா இந்த சமயத்துல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அது பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். 4வது பகுதி, உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது. இவ்ளோ விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணலாம்? சில முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம். சோ இதோ உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் டெட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல உங்க முதலீடுகளை பிரிச்சு போடுங்க. எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்க. ரெண்டாவது, மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏத்த மாதிரி வட்டி விகிதம் குறையும் போது கில்ட் ஃபண்டுகளிலும் ஏறும்போது கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுகளிலும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப முக்கியமா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுகள் பக்கம் போறதுக்கு முன்னாடி அதுல இருக்க ரிஸ்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபண்டுகள் பத்தின எல்லா கருவிகளும் தெரியும். இத வச்சு உங்க நிதி கோட்டையை நீங்க எப்படி கட்ட போறீங்க யோசிச்சு பாருங்க.